வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? வீடியோ தொடர்ந்து போட முடியலை, கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குது. தப்பாக நினச்சிக்காதீங்க யாரும். ஓகே, இன்றைக்கி நம்ம டேரெக்டாக டாபிக்குள்ளே போய்க்கலாம். ரொம்ப ஏற்கனவே கொஞ்சம் கோவத்தில் இருப்பீங்க என் மேலே. ஓகே, இன்றைக்கி நிக்கோலஸ் டெஸ்லா அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா? தெரியாதுன்னா அவர் தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கிற ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை கண்டுபிடிச்சவர். அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், சயின்ஸ் எப்போ தனக்கு தெரியாத மர்மத்தை தேட ஆரம்பிக்குதோ அப்போ தான் உலகம் ஒரு அபரிமிதமான மாற்றத்தை அடையும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவர் ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவலான பர்சன். அவர் ஒரு ரிலீஜியஸ் பர்சன் கிடையாது, ஆனால் ஒரு ஸ்பிரிச்சுவலான பர்சன். சரி, இதெல்லாம் ஏன்டா என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வீடியோ சயின்ஸும் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் எங்கே ஒன்று சேருது. சொல்லப்போனால் சயின்ஸ் ஒரு பிறந்த குழந்தை மாதிரி. அது பிறந்து ஒரு 150 வருஷம் கிட்ட தான் ஆகுது. முதல்ல ஃபோனில் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் வீடியோ அப்லோட் பண்ணால் எல்லாருமே பார்க்கலான்னு சொல்லும்போது யாருமே நம்பலை, எல்லாம் சிரித்தாங்க. அதே மாதிரி ஃப்யூச்சரில் என்னெல்லாம் சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்ற ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை, நீங்கள் கற்பனை கூட பண்ணி பார்க்காத விஷயங்களை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு மர்மமாக இருந்த சில விஷயத்துக்கு இன்றைக்கி விடை தெரிய போகுது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, நம்ம சராசரியாக இந்த உலக விஷயத்தில் பார்க்குற விஷயம் எல்லாமே நியூட்டானியன் சயின்ஸால் இயங்கிட்டு இருக்கு. அதாவது நியூட்டன் வகிக்கப்பட்ட சயின்ஸை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பிரேக் அடித்தா நம்ம கீழே விழுறோமா? ஒரு ஆப்பிளோ இல்லை ஒரு பொருளையோ தூக்கி போட்டால் அது கீழே விழுதா? இப்போ இது எல்லாமே இந்த நியூட்டானியன் ஃபிசிக்ஸை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. ஆனால் இந்த நியூட்டானியன் ஃபிசிக்ஸை மட்டும் வச்சு சில விஷயங்களை சயின்டிஸ்டால் நிரூபிக்க முடியல. எக்ஸாம்பிள், ஒரு ஆட்டம் எப்படி செயல்படுது, அதாவது ஒரு அணு எப்படி செயல்படுது, அந்த ஆட்டம்குள்ளே என்னெல்லாம் இருக்குது, எந்த சக்தி அந்த ஆட்டமை செயல்பட வைக்குது, அந்த அணுவை செயல்பட வைக்குது, எப்படி அந்த மாலிகூல்ஸ்லாம் உருவாயிருக்கு அப்படின்ற விஷயம் இந்த நியூட்டானியன் சயின்ஸ் வந்து பதில் சொல்ல முடியல. ஸோ இந்த ப்ராப்ளமை அட்ரஸ் பண்ணுறதுக்காக தான் குவாண்டம் ஃபிசிக்ஸ் அப்படின்ற ஒரு சயின்ஸ் வருது. இப்போ இந்த ட்ரெடிஷ்னல் ஃபிசிக்ஸ் மாதிரி குவாண்டம் ஃபிசிக்ஸ்க்கு இதுதான், இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணோம் அப்படின்ற லிமிட்டேஷன்ஸே கிடையாது. சொல்லப்போனால் இப்போ தான் நம்ம அதை புரிஞ்சிக்கவே ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அதில் இருக்கிற ஒரு சில கோட்பாடுகள் என்ன சொல்ல வருது, ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றத மட்டும் நம்ம ஷார்ட்டாக பார்த்துடலாம். இப்போ ஹிக்ஸ் போசான் அப்படின்ற ஒரு பார்ட்டிக்கல் இருக்குது அப்படின்னும், அதுதான் குவாண்டம் சயின்ஸில் த காட் பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காட் பார்ட்டிக்கல் தான், அதுலேருந்து வர எனர்ஜி தான் எல்லா ஆட்டம்ஸையும் ஒருங்கிணைச்சு செயல்பட வைக்குது அப்படின்றத தியரட்டிக்கலாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு பொருள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதை தோண்டி 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 கடைசியில் ஒரு ஆட்டம் அளவுக்கு வரும்ல, அந்த சைஸையும் சின்னது பண்ணி அதுக்குள்ளே போனீங்கன்னா கடைசியில் இருக்கிறது இந்த ஹிக்ஸ் போசான் காட் பார்ட்டிக்கல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காட் பார்ட்டிக்கல் தான் எல்லாத்துக்கும் எனர்ஜி கொடுத்துட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ரெண்டும் ரிலேட் ஆகுதா? நம்ம பழைய புராணங்கள்லேயே சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ இப்போ அது ரிலேட் பண்ணிக்க முடியுதுல்ல. ஓகே, மனித கண்களுக்கு விப்ஜியார்னு சொல்லக்கூடிய வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட் அப்படின்ற இந்த காம்பினேஷனில் இருக்கக்கூடிய லைட் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. இன்ஃப்ராரெட்டோ, யூவியோ, ரேடியோ வேவ்ஸோ இல்லை மைக்ரோவேவ்ஸோ இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியறது இல்லை. ஆனால் இதை நம்ம ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு டிவைஸை வச்சு யூஸ் மட்டும் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இது எல்லாத்தையுமே சேர்த்தே வெறும் ஒரு 20% ஆஃப் லைட்டோட சக்தியை மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. மீதி 80% என்ன இருக்குன்னே நம்மளுக்கு தெரியாது, என்ன வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி நம்ம சவுண்டுன்னு பார்த்துக்கிட்டோன்னா 20 டெசிபிள்ஸ்லேருந்து 20,000 டெசிபிள்ஸ் வரைக்கும் தான் நம்மளால் கேட்க முடியும். அதுக்கு கீழே என்ன இருக்குன்னு தெரியாது, மேலேயும் என்ன இருக்குன்னு தெரியாது. ஸோ நமக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ இந்த ஃப்ரீக்வன்சிஸ்குள்ளே இருக்கக்கூடிய பல உயிர்கள் எத்தனையோ உயிர்கள் இருக்கலாம். அண்ட் இதை வந்து குவாண்டம் ஃபிசிக்ஸில் இப்போ நிரூபிச்சிருக்காங்க. குரானில் ஒரு கோச் இருக்கும், உன் கண்ணுக்கு தெரிந்தும் தெரியாமலும் பல உயிர்களை உன்னோடு வாழ படைத்திருக்கிறேன், அதனோடு சேர்ந்து வாழ கற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி ஒரு கோச் இருக்கும்.
ஸோ அதெல்லாம் ரிலேட் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு பிரமிப்பாக தான் இருக்கும். இப்போ இந்த விஷயங்களை டிடெக்ட் பண்ணுற டெக்னாலஜி நம்மக்கிட்ட இல்லைனாலும் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக பரிணாம வளர்ச்சி அடைய இதுக்கான ஒரு டெக்னாலஜி வரும்ன்றது ஒரு டேக் அவே ஃபஸ்ட்டு. ஸோ அடுத்த டாபிக் குவாண்டம் சயின்ஸில் என்ன, அது டைமென்ஷன்ஸ். எஸ், டைமென்ஷன்ஸ். நம்ம இப்போ இந்த உலகத்தில் இருக்கிறது ஒரு 3 டைமென்ஷன்ஸ், அதாவது முப்பரிமாண உலகத்தில் தான் இருக்கும். எக்ஸாம்பிள், நம்ம மேலே கீழே போகலாம், லெஃப்ட்டு ரைட்டு போகலாம், அப்புறம் ஃப்ரண்ட்டு பேக் போகலாம். ஸோ இது எல்லாமே 3 டைமென்ஷன் பிளேன். ஓகே, நம்ம இப்போ 3rd டைமென்ஷனில் இருக்கோமா? அதே மாதிரி குவாண்டம் சயின்ஸில் 11 டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ் இருக்கான், 11க்கு மேலேயே இருக்கான். அதில் இப்போ நம்ம 4th and 5th டைமென்ஷன்ஸ்லாம் போகும்போது அங்கே டைம்ன்ற ஒரு ஃபேக்டர் ஆட் ஆகும். அண்ட் இதெல்லாம் தியரட்டிக்கலாக இப்போ ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஓகே, டைம் ஆட் ஆகும் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் காலத்துக்கு முன்னையும் பின்னையும் ஈஸியாக உங்களால் பார்த்துக்க முடியும், ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இந்த இன்டர்ஸ்டெல்லார் படம் யாராவது பார்த்துருந்தீங்களோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 5th டைமென்ஷன்ஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க, கிறிஸ்டோஃபர் நோலான் படம். ஸோ அந்த மாதிரி இப்போ நான் உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ரொம்ப குழப்பிக்க வேணாம். இப்போ ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க, சும்மா ஒரு லைன் நோட்டில் வரைஞ்சிக்கோங்க, இல்லை கற்பனை பண்ணிக்கோங்க. அதில் ஒரு மனுஷனை வரைஞ்சிக்கோங்க. அந்த மனுஷன் பக்கத்தில் ஒரு வீடை வரைஞ்சிக்கோங்க. அந்த வீட்டுக்குள்ளே ஒரு லாக்கர் இருக்குது, அந்த லாக்கருக்குள்ளே பணம் இருக்குது. இப்போ அப்படியே அந்த வீட்டு பக்கத்தில் ஒரு மனுஷன் நின்றுருக்கான். ஓகேவா? இப்போ அந்த ஃபஸ்ட்டு ஒரு மனுஷன் நிற்கிறான்ல, அவனுக்கு அவன் பக்கத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தா அவனுக்கு வெறும் அந்த வீடு மட்டும்தான் தெரியும். அதை தாண்டி என்ன இருக்குன்னு அவனுக்கு தெரியாது. இப்போ நான் அந்த மனுஷனுக்கு, உன் பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டுக்குள்ள ஒரு லாக்கர் இருக்குது, லாக்கரில் பணம் இருக்குது, உனக்கு பக்கத்தில் இன்னொரு மனுஷன் நின்றுருக்கான் அந்த வீட்டுக்கு பக்கத்தில் அப்படின்னு சொல்கிறேன். நான் எப்படி சொல்கிறேன்னா, நான் அந்த இமேஜ்லேருந்து டாப் வியூவில் இருக்கேன், எனக்கு எல்லாமே ஒரே லைனில் தான் தெரியுது, நான் எல்லா இடத்தையும் என் கண்ணு மூலியமாக ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ அவன் என்ன சொல்லுவான், பெரிய ஆள்ரா நீ, மாயாஜாலம் மந்திரம்லாம் தெரிஞ்சு வச்சுருக்க, எப்படி சொல்கிற இதெல்லாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்படுவான்ல. ஆனால் நம்மளுக்கு தான் தெரியும், நம்மளுக்கு மாயாஜாலம்லாம் எதுவும் தெரியாது. நம்ம அவனோட ஒரு ஹையர் டைமென்ஷனில் இருக்கோம், பார்த்துட்ருக்கோம், அவனை டாப் வியூவில் இருந்து பார்த்துட்ருக்கோம் சிம்பிளாக. ஸோ அவ்வளோதான் டைமென்ஷன்ஸ். ரொம்ப பெருசாக காம்ப்ளிகேட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. இப்போ இந்த ஃப்ளாட் லேண்ட் அப்படின்ற ஒரு புக் இருக்குது, அதில் இந்த 2nd டைமென்ஷன் பற்றி சொல்லியிருப்பாங்க. 2nd டைமென்ஷன்னா வெறும் ஃபார்வர்ட், பேக்வேர்ட், அப்புறம் சைடு, லெஃப்ட்டு, ரைட்டு, இது மட்டும் தான் இருக்கும் அந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு. நம்மளோட கம்மியான டைமென்ஷன் யாருக்கு தெரியும்? அந்த 2 டைமென்ஷன்லேயும் இயங்கிட்டு இருக்கிற உயிர்கள் இருக்கலாம். ஏன்னா நம்ம மோட்டா ரெல்மன்னு சொல்லக்கூடிய ஒரு நடுநிலையில் இருக்கோம். நம்மளுக்கு மேலேயும் உயிர்கள் இருக்குது, நம்மளுக்கு கீழேயும் உயிர்கள் இருக்குது. ஸோ ரொம்ப அதெல்லாம் போக வேண்டாம் நம்ம. அப்புறம் இந்த 4th, 5th டைமென்ஷன்ஸ், இங்கே தான் நம்ம இறந்து போன ஆன்மாக்கள், நம்ம முன்னோர்கள், இவங்கெல்லாம் இருக்கிற இடம். ஸோ இவங்களால நம்மளை ஈஸியாக பார்க்க முடியும், ஹெல்ப் பண்ண முடியும். ஆனால் நம்மளால் இவங்கள பார்க்க முடியாது, ஏன்னா இவங்க நம்மளோட ஒரு அதிகமான டைமென்ஷன்ஸில் இருக்காங்க. இந்த டைமென்ஷன்ஸ்லாம் நம்ம பூமிக்குள்ளேயே இருக்கா, இல்லை அது ஒரு தனி கிரகத்தில் இருக்கா அப்படின்றதெல்லாம் இன்னும் யாருக்குமே தெரியாது. ஒன்ஸ் நம்ம அவங்கள நினச்சா மட்டுமே தான் ஹையர் டைமென்ஷன் பீயிங்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். நம்ம அவங்கள நினைக்காத வரைக்கும் அவங்க நம்ம லைஃப்பில் இன்டரப்டே பண்ண மாட்டாங்க. ஏன்னா நமக்குன்னு இங்கே ஒரு ஃப்ரீவில், சுதந்திரன்றது இருக்குது. அதை மீறி அவங்க நம்மளை ஆக்சஸ் பண்ண மாட்டாங்க, பண்ணவும் கூடாது. ஏன்னா அது அவங்களோட மாரல்ஸ். ஹையர் டைமென்ஷன் பீயிங்ஸ் எல்லாரும் அந்த மாரல்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க. அண்ட் அந்த டைமென்ஷன் இப்போ எப்படி இருக்குது அப்படின்ற தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக டெக்னாலஜிஸ் வரலாம், ஃப்யூச்சரில் எவால்வ் ஆகலாம். ஸோ இது ஒரு டேக்அவே. அதே மாதிரி இந்த 5th டைமென்ஷன்ஸ்க்கு மேலே போனால் தான் நம்ம இந்த தேவர்கள்னு சொல்கிறவங்களும், இந்த அப்சரஸ் அப்படின்லாம் சொல்லுவோம்ல, இந்த வெஸ்டர்ன் கல்ச்சரில் சொல்கிற ஏஞ்சல்ஸ் ஆகட்டும், சார்பன்ஸ் ஆகட்டும், டெமி காட்ஸ் இந்த சிறு சிறு தெய்வங்கள்லாம் இருப்பாங்களே, ஸோ இவங்கெல்லாம் இந்த இன்னும் அட்வான்ஸ்டான பீயிங்ஸ், இந்த 5th டைமென்ஷன்ஸ்க்கு மேலே வேறு டைமென்ஷன்ஸில் இருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த ஆர்டர், அந்த ஹையரார்கி அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஹையர் இன்டெலிஜென்ஸான பீயிங்ஸ். எப்படின்னா, இப்போ
நார்மலாக ஃபோன் பண்ணி யார்ட்டையாச்சும் பேசினோன்னா அவங்களோட நம்பர் யூஸ் பண்ணி தான் நம்ம காண்டாக்ட் பண்ணுவோம் ஃபோன் மூலியமாக. ஆனால் இவங்களுக்கு வந்து அந்த மாதிரி நம்பர்லாம் தேவையில்லை. வெறும் இவங்க சப்கான்ஷியஸ் மூலியமாக இவங்க ஃப்ரீக்வன்சியை கரெக்டாக டேப் பண்ணி இவங்கக்கிட்ட இருந்து நம்மளுக்கு ஹெல்ப் போகிறோம். ரெசோனன்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, இப்போ நீங்கள் ரேடியோவை டியூன் பண்ணுறீங்க, உங்களுக்கு தேவையான ரேடியோ டியூன் பண்ணும்போது அந்த அலைவரிசையிலேருந்து உங்களுக்கு ரேடியோ வரும். அதே மாதிரி உங்கள் சப்கான்ஷியஸை டியூன் பண்ணும்போது உங்களுக்கு அவங்கக்கிட்ட இருந்து ஹெல்ப் வரும். ஸோ இதுக்கான ஒரு டூல் எப்போவுமே சொல்கிற மாதிரி மெடிடேஷன், அவ்வளோதான். ஸோ குவாண்டம் சயின்ஸில் நம்ம அடுத்த டாபிக் என்ன பார்க்குறோன்னா வேவ் பார்ட்டிக்கல் டுவாலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம லைட் எக்ஸாம்பிள், சன்லைட் எடுத்துக்கிட்டோன்னா அது வேவாகவும் ஆக்ட் பண்ணும், பார்ட்டிக்கலாகவும் ஆக்ட் பண்ணும். அதனால தான் ஒரு சூரிய வெளிச்சத்தால் ஒரு கிளாஸை தாண்டி உள்ளே வர முடியும், அது வேவாக ஆக்ட் பண்ணுது. ஆனால் ஒரு பில்டிங்கை தாண்டி அதால் வர முடியாது, அங்கே வந்து அது பார்ட்டிக்கலாக ஆக்ட் பண்ணுது. அதே மாதிரி தான் ஒரு சவுண்டு நம்ம அதிகமாக வச்சு பாட்டு கேட்டோன்னா நம்மளுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு பில்டிங், ஏதாவது ஒரு ரூம் கதவு மூடி இருந்தாலும் அந்த ரூம்குள்ளேயே அது ரீச் ஆகும். ஸோ இங்கே வந்து சவுண்டு ஒரு வேவ் நேச்சராக ஆக்ட் பண்ணுது. இங்கே சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, நம்ம எல்லாருமே இந்த வேவ் பார்ட்டிக்கல் டியூவாலிட்டியை ஃபாலோ பண்ணுறோம். இப்போ ஒரு ஆட்டம், அதாவது அணு எடுத்துக்கிட்டிங்கன்னா 99.999% அது வெற்றிடம் மட்டும்தான் இருக்கான், எம்டி ஸ்பேஸ் ஃபுல்லுமே. மீதி இருக்கிற 0.0111% மட்டும்தான் நியூட்ரான், புரோட்டான், எலக்ட்ரான் சொல்லக்கூடிய அந்த பார்ட்டிகல்ஸ்ன்றது இருக்குது. அண்ட் இதை வச்சு தான் நம்ம சித்தர்கள் இருக்காங்களா, இந்த வேவ் பார்ட்டிக்கல் டியூவாலிட்டி அப்படின்னு சொல்கிற இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் கூடு விட்டு கூடு பாயிறதா இருக்கட்டும், ஒரு செவரில் இருந்து ஒரு கதவுல இருந்து இன்னொரு கதவை, எந்த கதவும் இல்லாமல் அப்படியே செவரு மூலிமா கிடக்கிறது. ஸோ இதெல்லாம் அவங்க வந்து இதை வச்சு தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த கன சரீரமான உடலை வச்சுட்டு அவங்களால செவருக்குள்ளெல்லாம் வேனிஷ் ஆகி போயிருக்க முடியாது. நான் சொல்கிறது இந்த உடல் இல்லாமல் ஒரு கான்ஷியஸ் மட்டும் தூக்கிட்டு நான் சொல்கிறேன். அண்டு இந்த மாயைன்னு சொல்கிறாங்களே, இந்த உலக விஷயம் ஒரு மாயை அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுக்கு சரியான எடுத்துக்காட்டு இந்த 99.9% வெற்றிடம். அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஒரு உடன் கதவு இருக்குது, அந்த கதவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வெறும் ஒரு 20% தான் நீங்கள் பார்க்குறதான், மீதி 80% உங்களுக்கு வெறும் வெற்றிடம் மட்டும்தான் இருக்கான். ஸோ இதை எப்படியோ ஆக்சஸ் பண்ண தெரிஞ்ச சித்தர்கள் அதை பயன்படுத்தி பல டெக்னாலஜிஸ் அவங்க பண்ணியிருக்காங்க. அந்த கதவை திறக்காமே வெளியில் போகிறதா இருக்கட்டும், பல கலைகள் அவங்க பண்ணியிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் மூட நம்பிக்கை கிடையாது, கண்டிப்பாக ஒரு பெரிய டெக்னாலஜிஸ். நம்ம எவால்வ் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க எவால்வ் ஆகி எவ்வளோ பெரிய விஷயத்தையும் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து அவங்களோட டெக்னாலஜியை கொச்சப்படுத்தக்கூடாது. தெரியலனா அந்த பழங்காலத்தில் வாழ்ந்த ஆளுங்க எல்லாமே நம்மளோட டெக்னாலஜிஸில் எவ்வளவோ மேம்பட்டு இருந்தாங்க. நம்ம இப்போ தான் எவால்வ் ஆகிட்டு வரோம். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சுட்டு நம்ம அதை படிச்சுட்டு அப்புறம் அதில் முறை நம்மளுக்கு வந்துச்சுன்னா கேட்கலாம். என்னன்னே தெரியாமல் நான் பிடிச்ச முயலுக்கு 4 கால் தான், இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி வந்தால் ஒரு யூஸ்மே இல்லை, வளரவே முடியாது, குரோத்தே இருக்காதாங்க. அதே மாதிரி எல்லாராலையுமே நம்ம டாக்டர் வந்து என்ன பண்ணுவாருன்னு தெரியும், அதனால எல்லாருமே நம்ம டாக்டர் ஆகிட முடியாதுல்ல. அதுக்குன்ற பயிற்சி நம்மளுக்கு தேவை. ஒரு 5 years கோர்ஸ் படிக்க வேண்டியதாக இருக்குது, அதுக்கு ப்ராசஸ் இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி தான் ஒரு சித்தனாவதும் லைஃப் ஸ்டைல் ஷுட் சேஞ்ச், டயட் ஷுட் சேஞ்ச், மொத்த வாழ்வியலுமே மாற்றக்கூடியதாக இருக்கும். ஆனால் அவங்கக்கிட்ட இருந்த அந்த டெக்னாலஜி இன்னும் நம்ம அதை அச்சீவ் பண்ண எவ்வளோ நாளாகும், எவ்வளோ வருஷங்கள் ஆகும் அப்படின்றது தெரியாது. நம்ம என்ன நினைக்கிறோன்றது ஒரு செடிக்கு தெரியுமா? இப்போ ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு செடிக்கிட்ட போய் அது மூச்சு விடுதா இல்லையா அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு சும்மா பேசியிருக்காங்க. அது பெருசாக எதுவும் ரெஸ்பாண்ட் பண்ணல. ஆனால் அந்த மனுஷன் வந்து நான் அதை வெட்ட போகிறேன் அப்படின்னு மட்டும் நினச்சிருக்கான். நினச்ச உடனே அது ரியாக்ஷன் காட்ட ஆரம்பிச்சிருக்கு. அப்போ ஒரு செடிக்கு நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த காண்டாரால ஒரு டயலாக் வரும்,
இந்த காடு நீங்கள் கவனிச்சா அது உங்ககிட்ட பேசும் அப்படின்ற ஒரு டைலாக் வரும். அதே மாதிரி இந்த யூனிவர்ஸ் நம்மக்கிட்ட பேசிக்கிட்டே தான் இருக்குது. நம்ம தான் அதை காது கொடுத்து கேட்குறதே கிடையாது. இன்னும் 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 அடுத்து அப்படின்னு சொல்லி இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் ஓடிக்கிட்டே தான் இருக்கோம். இப்போ நம்ம 2 பேரும் சத்தமாக கத்தி பேசிகிட்டு இருக்கோம். நடுவில் ஒருத்தர் மைல்டாக பேசுகிறார். அவர் பேசுகிற சத்தம் நம்மளுக்கு கேட்காது. கண்டிப்பாக அவர் பேசுறது கேட்கணுன்னா நம்ம அது காது கொடுத்து கேட்கணும். அந்த காது கொடுத்து கேட்குறதுக்கு தான் மனதை அமைதிப்படுத்தி உட்கார சொல்கிறது மெடிடேஷனில். அப்போ தான் அந்த யூனிவர்ஸ் நம்மளுக்கு என்ன சொல்ல வருது, என்ன இன்டிமேட் பண்ணுது, அந்த 5th டைமென்ஷன்லேருந்து நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கம்பைன் பண்ணி வாழ்க்கையை நம்ம எஃபிஷியண்ட்டாக ஈஸியாக கொண்டு போகலாம். நம்ம ஜாலியாக இருக்கும். கற்பனை பண்ணி பார்க்காத முடியாத அளவுக்கு அந்த இன்போன்றது இருக்கும். ஸோ இதுதான் நான் எனக்கு சொல்லணும்னு நினச்ச டாபிக். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் போடுங்க, தெரிஞ்சுக்கலாம். பாய்.